ப்ரெட் வந்து எப்பயுமே வெளியே தான் வாங்குகிறோம். இன்றைக்கி ஒரு நாள் வீட்டில் பண்ணலாமா? ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஈஸ்ட்டும் சீனியும் பாலும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சீனி நல்லா கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். அளவு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு முட்டை சேர்த்து நல்லா பீட் பண்ணிடுங்க. நல்லா எல்லாமே கம்பைன் ஆகணும், அவ்வளோ மிக்ஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் உப்பும் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லாவே மிக்ஸ் ஆயிடணும். அப்புறமா மாவை வந்து 2 போர்ஷனாக சேர்க்கணும். ½ போர்ஷன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிச்சத்தை சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. நல்லா மிக்ஸ் ஆன பிறகு ஒரு மாவு பிசைகிற போர்ட்லேயோ எடுத்து அதை நல்லா விரித்து அதில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்து அப்புறமா அதை நல்லா ரோல் பண்ணிவிட்டு நல்லா பிசையணும். குறைஞ்சது 15 நிமிஷம் பிசையணும். இந்த மாதிரி அழுத்தி தேய்ச்சி பிசையணும். இந்த மாதிரி அழுத்தி பிசைகிறனால அதில் க்ளூட்டன் வந்து வெளியாகும். அந்த க்ளூட்டன் தான் வந்து பானை சாஃப்டாகும். குறைஞ்சது 15 நிமிஷம். உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு ½ அன் ஹவர் பண்ணிச்சாலும் தப்பில்லை. நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணி ஒரு மூடி போட்ட பவுலில் வச்சு கொஞ்சமாக பட்டர் மேலே தடவி காயாமல் இருக்கிறதுக்கு அப்படியே மூடி ஒரு ½ அன் ஹவர் விட்டுருங்க. இது வந்து ½ அன் ஹவருக்கு அப்புறம் நல்ல ப்ரூஃப் ஆகி வரும். அதாவது டபுள் சைஸ் வரும். இப்போ நம்ம வச்சதை விட டபுள் சைஸில் வந்திருக்கும். கொஞ்சம் சூடான இடத்துல வச்சிங்கன்னா ½ அன் ஹவர் வந்து ஒரு 20 நிமிஷத்துலேயே அது ஓகே ஆயிரும். இதை வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு லோஃப் பேன் எடுக்கிறோம். இது வந்து ப்ரெட் செய்கிறதுக்குன்னே இருக்கிற பேன், எல்லா கடையிலையுமே வாங்கலாம். அதை நல்லா பட்டரில் க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது வந்து டபுள் சைஸ் ஆகிருக்கும்ல, அந்த மாவை எடுத்து நல்லா விரித்து விடணும். நல்லா உருட்டுக்கட்டையில் நல்லா விரிச்சிட்டு அதை வந்து பாக்ஸ் மாதிரி ஆக்கிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து நான் இந்த வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி மெல்லிசாக உருட்டி எடுக்கணும். சுற்றி எடுக்கணும். ரோல் மாதிரி எடுக்கணும். அப்போ தான் ப்ரெட் வந்து உள்ளுக்கு நல்லாயிருக்கும். அதை கட் பண்ணும்போது கடையில் நம்ம வாங்குகிற ப்ரெட்யே இருக்கும். அப்போ வந்து இந்த மாதிரி உருட்டிட்டு அதை மறுபடியும் அந்த லோஃப் பேனில் வச்சுட்டு இன்னொரு 15 நிமிஷம் மாதிரி அப்படியே ரெஸ்ட் பண்ண விட்டுருங்க. அப்பயுமே கொஞ்சம் ஹீட்டான இடத்துல வைங்க. அப்போ தான் அது மறுபடியும் ப்ரூஃப் ஆகி வரும். இந்த மாதிரி ஒரு நாப்கினோ ஒரு துணி போட்டு மூடுறனால அந்த ஹீட் வந்து அதுக்குள்ளே இருக்கும். நான் வந்து சும்மா டிசைனுக்காக மேலே வந்து கட் பண்ணி விட்டேன். அப்படி பண்ணணும்னு அவசியம் இல்லை. சும்மா நான் ஒரு இது ஃபன்காக பண்ணேன். கொஞ்சமாக மேலே பட்டர் க்ரீஸ் பண்ணிவிட்டு 180 செல்சியஸில் 20 மினிட்ஸ் வைங்க. 20 நிமிஷம் தாராளமாக போதும். அதுக்குள்ளே அது வெந்துடும், நல்லாவே வெந்துடும். 20 நிமிஷத்துக்கு பிறகு அதை எடுத்து சூட்டோடு மறுபடியும் மேலே பட்டர் கொஞ்சம் க்ரீஸ் பண்ணணும். நல்லா பட்டர் க்ரீஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஆற விட்டுருங்க. குறைஞ்சது ஒரு 1 ஹவர் சரி ஆறணும். நல்லா ஆறின பிறகு தான் கட் பண்ணணும். இல்லாட்டி ஒரு மாதிரி தூளாக உதிரியாக கொட்ட தொடங்கிடும். பட்டர் க்ரீஸ் பண்ணும்போது சுற்றி எல்லா இடமுமே க்ரீஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அது வந்து அந்த ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கும் ப்ரெட்டுமே. சரியா ஒரு 1 ஹவருக்கு அப்புறமா நான் அதை கட் பண்ணேன். ரொம்ப சாஃப்டாக வந்துருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு பிறகு செய்கிறேன் நான் ப்ரெட். ரொம்ப நாள் ஆச்சு நான் ப்ரெட் செஞ்சு. கிட்டத்தட்ட 5-6 மாதத்துக்கு பிறகு செய்கிறேன். மறக்கலை ரெசிபி. ஓகே, ஞாபகம் இருந்துச்சு. நல்லாவே வந்துருந்துச்சு ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து என்ன ரெசிபி, என்ன திங்ஸ் எல்லாம் வேணும், எல்லா டீட்டெயிலுமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணது எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணுங்கள்.